ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அயன்ஸ் கிச்சனில் சோலா பூரி எப்படி செய்யறதுனாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். இதில் ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 200 கிராம் கிட்ட இருக்கும். இதுக்கப்புறமா ரவை ஒரு கப்புங்க. இது வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் எடுத்திருப்பேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர், 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, கொஞ்சமாக ஆப்ப சோடா, இது மூணுமே நான் ஒரு கப்பில் எடுத்திருக்கேன். இப்போ அதையுமே சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து தயிர் எடுத்திருக்கேங்க. நான் மாவு 200 கிராம் எடுத்திருக்கேன். அதனால் நான் 3 டேபிள் ஸ்பூன், நம்ம மாவு எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கணும். அதே மாதிரி புளிக்காத தயிராக இருக்கணும். இதோட 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நம்ம வந்து மாவை நல்லாவே பிசைஞ்சிடணுங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி பிசைஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து அந்த கிராக் இல்லாமல் இருக்கும். நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை வந்து மேலே வந்து ட்ரை ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இப்படி மேலே இது பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் இது ஒரு நாளே போதுங்க. அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். மாவு தேய்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். மாவு வந்து நம்மளுக்கு எவ்வளோ தூரம் நம்ம ஊற வைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து பூரி நல்லாவே சாஃப்டாக கிடைக்குங்க. குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாக நம்ம ஊற வச்சிடணும். அதே மாதிரி நம்ம வந்து பூரி வந்து பெருசாகவும் போட்டுக்கலாம், சின்னதாகவும் போடலாம். அது வந்து நம்மளுடைய சாய்ஸ் தான். இப்போ வந்து நம்ம நார்மலாக எப்படி நான் பூரி போடுவேனோ அதே மாதிரி தான் நான் போட போகிறேன். இதுக்கு வந்து நான் வந்து மாவு யூஸ் பண்ணலைங்க, நான் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். மாவை விட நம்மளுக்கு எண்ணெய் தான் தேவையில்லை. இப்போ லைட்டாக நம்ம வந்து எண்ணெயை வந்து தொட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தேய்ச்சாச்சு. இப்போ நான் எனக்கு தேவையான அளவு எல்லாத்தையுமே நான் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேங்க. நான் ஏற்கனவே அடுப்பில் எண்ணெய் வச்சுட்டேங்க. எனக்கு எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அதில் போட்டு எடுத்துடலாம். பூரி போட்டதுமே இப்படி நம்ம கரண்டியை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ண நம்மளுக்கு வந்து பூரி நல்லாவே நம்மளுக்கு உப்பி வந்துடுங்க. அதே மாதிரி இந்த பூரி வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து செவக்கணும் அப்படின்லாம் இல்லை, லைட்டாக செவந்தாலே போதும். இந்த அளவுக்கு இருந்தாலே நம்மளுக்கு போதும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இன்னொன்று நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இன்னும் நீங்கள் பெருசாகவே போட்டாலும் கூட அது வந்து இன்னுமே நல்லா அழகாக உப்பி வரும். நீங்கள் வேணால் இதோட எக்ஸ்ட்ரா கோதுமை மாவு வேணாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இந்த பூரி ரொம்ப செவந்துடக்கூடாதுங்க, இந்த அளவு தான். இதோட சன்னா மசாலா வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நான் சன்னா மசாலா தான் வச்சுருக்கேன். மறந்துடாமல் எங்கள் அயன்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.